பாருங்க அந்த சம்மோட கண்டினியூஷன் செஷன் இது பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்ம நம்ம பார்த்தோம். 3 questions கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கிலீஷ் பேப்பர், ஹிந்து பேப்பர், தமிழ் பேப்பர் வாங்கியிருந்தவங்கள அந்த காலனில how many number of person living in the colony we found. Here are another interesting sum. பாருங்க, there is a survey which is mean we want to know something in some area. அப்ப சர்வே சொல்றாங்க 1000 ஃபார்மர் கிட்ட எடுத்திருக்காங்க. இங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா there is a found 60 grieve paddy, 350 grieve ragi, 280 grieve corn and 120 grieve paddy and ragi, 100 grieve ragi and corn, 80 grieve paddy and corn. இப்ப பாத்தீங்கன்னா முன்ன மாதிரியே இங்கேயும் ஃபார்மர்ஸ் 1000 கிட்ட இருக்கு. அப்ப இங்க ஒரு விஷயம் கிளியர், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. 1000 அப்படிங்கிறது கிளியர். இங்க பேடி விளைய வைக்கிறவங்க மட்டும் இல்ல, பேடி விளைய வைக்கிறவங்க ராகி விளைய வைக்கலாம், கார்ன் விளைய வைக்கலாம். சோ அதனால நம்ம முன்ன மாதிரி கிறிஸ்டல் கிளியரா நம்ம பண்ணணும். அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈச் farmer grieve at least any one of the above 3, then find the number of farmer who grieve all 3. இங்க என்ன கேக்குறாங்கன்னா மூணுத்தையும் ABC இந்த மூணுத்தையும் பண்றவங்களுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. அது தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப மூணுத்தையும் பண்றவங்க என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோ. இங்க பேடி, அது ராகி, அடுத்தது பேடி, ராகி, கார்ன், 3 இது இருக்கு. அதனால 3 சர்க்கிள் நான் சூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கலரை மாத்திக்கலாமா? ரைட். செகண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு அந்த 3 பண்றவங்க பேர் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதான் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதைதான் நான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம எக்ஸ்னு போட்டுக்கனால இங்க பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன சென்டர்ல இருந்து மைனஸ் பண்ணி கொண்டு போவோம். சோ இப்ப இது பேடின்னு வச்சுக்கலாம், பேடி. இத ராகின்னு வச்சுக்கலாம், ராகி. இத கார்ன் வச்சுக்கலாம், கார்ன். இந்த 3 சர்க்கிளுக்கும் நம்ம நேம் கொடுத்தாச்சு. சோ பாத்தீங்கன்னா பேடியும் ராகியும் வாங்கினோம் யாரு? பேடி அண்ட் ராகி 120. பேடி அண்ட் ராகி 120 இருந்து எக்ஸ் மைனஸ் பண்ணிக்கணும். 120 மைனஸ் எக்ஸ். அப்பதான் பேடி அண்ட் ராகி ஒன்லி கிராப் பண்ணவங்க தெரியும். So doing agriculture, the crop paddy and ragi மட்டும் only பண்ணவங்க 120 minus x. அடுத்து பாருங்க 100 கொடுத்திருக்காங்களா? ராகி and corn. ராகி and corn only கண்டுபிடிக்கணும்னா ராகி corn இங்க இருக்கு. only கண்டுபிடிக்கணும். ராகி corn வந்து 100 வந்து x மைனஸ் பண்ணிக்கோங்க. 100 minus x. அடுத்து பாடி அண்ட் கார்ன், பேடி அண்ட் கார்ன் மட்டும் நம்ம வேணும்னு சொன்னா ஒன்லி அது மட்டும் பண்றவங்க, கிராப்ஸ் பண்றவங்க என்னன்னு வேணும்னா பேடி அண்ட் கார்ன் எவ்வளவு பண்றாங்க? 80 இருந்து எக்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பேடி ஒன்லி வேணும்னா இந்த 600ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இங்க இந்த பேடி சர்க்கிள் இருக்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணிடலாம். 120x பிளஸ் x, குட்டி பிராக்கெட் போட்டுக்கலாம், பிளஸ் 80 மைனஸ் எக்ஸ் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். இது இப்ப இந்த இங்க மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது இங்க மூணுத்தையும் ஆட் பண்ணி
இந்த 600 இருந்து மைனஸ் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா பேடி ஒன்லி PA ஒன்லி கிடைக்கும். சரிங்களா? அது மாதிரி ராகி ஒன்லி வேணும்னா அப்ப ராகில இருந்து ராகி 350 இருந்து எல்லாம் அந்த சர்க்கிள் தான் மைனஸ் பண்ணிக்கும். இப்ப என்னுடைய கன்சர்ன் என்னன்னா ஆக்சுவலா இங்க பிஏ ஒன்லி கண்டுபிடிச்சா ராகி ஒன்லி கண்டுபிடிச்சா கார்ன் ஒன்லி கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1000க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கலாம். பேடி ஒன்லி கண்டுபிடிச்சாச்சு. ராகி ஒன்லி எவ்வளவு வரும்? ராகி ஒன்லினா இங்க பேடி ஒன்லி கண்டுபிடிச்சா பி டேஷ் போட்டுக்கலாம். ராகி ஒன்லி கண்டுபிடிக்கிறதுனால பி டேஷ் பி போட்டுக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? இங்க ராகி மட்டும் 350 போட்டுக்கோமா? 350 போட்டுக்கோ. இங்க பாருங்க 350 இருந்து எதை ரிமூவ் பண்ண? இந்த சர்க்கிள் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண. 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையும் 350ல மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ராகி ஒன்லி கிடைக்கும். அடுத்தது கார்ன் ஒன்லி வேணும்னா சி போட்டுக்கோங்க. கார்ன் இங்க 280 கொடுத்துருக்காங்க. காமனா 280 120 கொடுத்துருக்காங்க. கார்ன் சாரி 280 கொடுத்துருக்காங்க. 280 கொடுத்துருக்காங்களா? காமனா கார்ன் ஒன்லி வேணும்னா நான் என்ன பண்ண போறேன்? 280 இருந்து ரிமூவ் பண்றேன். ஏதாவது இந்த சர்க்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் கார்ன் சர்க்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிடலாமா? பாருங்க எது 80 மைனஸ் எக்ஸ், அடுத்து ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன? எக்ஸ் சாரி கலரை மாத்தி எழுதுறோம். எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ். இப்போ ஒரு க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். அதே கலர்ல போட்டுக்கலாம். இங்கேயும் க்ளோஸ் பிராக்கெட். அப்ப இது மூணத்தையும் ரிமூவ் பண்றோம் 280 இருந்து. அப்ப கார்ன் ஒன்லி கிடைச்சிருச்சு. அப்ப இத வந்து இந்த இடத்துல P dash of A ன்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல P dash of B ன்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல P dash of C ன்னு போட்டுக்கோ. அப்ப நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1000க்கு ஈக்குவேட் பண்ணணும். P dash of A plus P dash of B plus P dash of C plus 120 minus X plus இங்க இருக்கு பாரு 100 minus X இங்க இருக்கு பாரு plus 80 minus X போட்டாச்சா? இத மூணுத்தி போட்டாச்சு. நடுவுல X இருக்குதா? plus X equal to 1000. சரியா? இந்த ஐடென்டிட்டி நல்லா புரிஞ்சுக்கோ. ஒண்ணும் நான் பண்ணல. இந்த ஐடென்டிட்டி இது தனித்தனி இன்டர்செக்ஷனுக்குள்ள இருக்கிற தனித்தனி ஐடென்டிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1000. ஏன்னா டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்களா? அப்ப இது P dash of A னா நீங்க இங்க இருக்கிறது தான் போடணும். இதுக்குள்ள போட்டு கடைசியா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸ் எத்தனை இருக்கு ஆட் பண்ணி அல்ஜிபிரிக் சம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இது பண்ணீங்கன்னா x is equal to எவ்வளவுன்னு வரும்? 17 வரும். x is equal to 17 வரும். x is equal to 70. சரிங்களா? x is equal to 70 வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? x is equal to 70 வந்துச்சுன்னா மத்ததெல்லாம் இங்க போட்டு நீங்க x இங்க வேல்யூ போட்டீங்கன்னா பேடி ஒன்லி கிராப் பண்ணவங்க என்ன, ராகி ஒன்லி கிராப் பண்ணவங்க என்ன, கார்ன் ஒன்லி கிராப் பண்ணவங்க என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? தேங்க்யூ.